அனைவருக்கும் வணக்கம். குரு தசையால் யாருக்கு யோகம் கிடைக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதர்களுக்கு தேவையான 2 முக்கிய காரகங்களை உள்ளடக்கியுள்ள ஒரு கிரகம். குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய காரக கிரகம் குரு பகவான் தான். அதுபோல் பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய தனத்தை குறிக்கக்கூடிய காரகரும் குரு பகவான் தான். இந்த இரண்டுமே இல்வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஆதிபத்தியங்களாக அமைகிறது. அப்போ ஒரு ஜாதகத்துல குரு தசை ஆரம்பிக்கிறதுனா அந்த குரு மகாதசையில ஒரு தசைநாதன் அந்த தசையில் காரகத்தின் மூலியமாக பலன் செய்வார்ன்றது தான் விதி. அதன் அடிப்படையில குரு தசை ஆரம்பிச்சதுமே ஜாதகர்களுக்குள்ள கேள்வி, இந்த குரு தசையில செல்வங்கள் சேருமா, குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம் மற்றும் குழந்தைகளுக்கு சமூகத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குமான்ற கேள்விகளை அதிகமாக கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவு. எல்லாருக்குமே குரு தசை யோகம் செஞ்சிருமா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். 100% சுபகிரகர் குரு. அதுபோல் காரகங்கள்ல எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறாருன்னா, ஒரு ஜாதகர் பேங்கிங்ல வேலை செய்கிறார், கோவில் நிர்வாகங்கள்ல வேலை செய்கிறார், பேராசிரியராக இருக்கிறார், ஆசிரியர் பதவியில் இருக்கிறார், கோல்டு ரிலேட்டடான பிசினஸ்ல ஜாதகர் இருக்கிறார், அதுபோல் மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் ஜாதகர் இருக்கிறாருன்னா அங்க குருவினுடைய காரகம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக குருவின் காரகம் வெளிப்படும் பொழுதுதான் அவங்க இந்த மாதிரியான பிசினஸ்ல இது போன்ற வேலைகள்ல ஜாதகர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் குருதசை ஆரம்பிச்சதுமே 100% சுபரான குரு பகவான் இல்லையா, கண்டிப்பாக லக்ன யோக நிலையில் இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பை அதிகமாக கொடுப்பார். குரு தசையில கௌரவ பெயர் புகழ் அதிகமாக கிடைக்கும், இறை நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும். தொலைதூரம் போறீங்க, ஒருவேளை குரு பகவான் மறைவாகங்கள்ல இருந்துட்டா கூட வெளிநாடு தூர தேசங்கள் சென்று அங்கு கௌரவ பெயர் புகழோட ஜாதகர்கள் வாழக்கூடிய நிலையெல்லாம் இந்த குரு பகவான் கொடுக்க கடமைப்படுகிறார். கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துறார் யோகமான நிலையில இருந்தா. இதுல கூட ஒரு கேள்வி வந்தது உண்டு. குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சில லக்னங்களுக்கு யோகம் பண்ணுவார், சில லக்னங்களுக்கு அவயோகம் பண்ணுவார்னு பொதுவான விதிகள்லாம் சொல்லுதே, அது அப்படித்தான் இருக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோக கிரகமும் அவயோகம் செய்யும், அவயோக கிரகமும் யோகம் செய்யும். அதற்கு அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான், அந்த நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் விவரிக்க போறோம். ஏன்னா பொதுவான அமைகள்ல பலன் சொன்னோம்னா அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்னா நிறைய வீடியோக்கள்ல நீங்க அந்த கமெண்ட் பாக்குறேன், கண்டிப்பா எனக்கு குருதசை ப்ரீவியஸா போட்டிருக்க வீடியோ எல்லாம் குருதசை கெடுதல் பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி எல்லாம் கமெண்ட்ல பார்த்தேன். ஸோ அதனாலதான் இது ஒரு கிளாரிட்டியா, குரு எப்படி இருந்தால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகம் பண்ணுவார், எப்படி இருந்தால் அவயோகம் பண்ணுவார்ன்றதை பார்க்கலாம். அந்த பொதுவான விதிகள்ல குரு பகவான் தனுசு மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, சிம்ம கடகம் மேஷ விருச்சகம்னா யோகம் பண்ணுவார். அதுபோல நீங்கள் பிறந்தது துலாம் ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னி மிதுனம் மகர கும்பம்னா ஓரளவுக்கு ஃபேவர் பண்ண மாட்டார். அதிலும் மிக குறிப்பாக ரிஷபம் துலாம் அப்படின்றதுலாம் பொதுவான விதி. அப்படிதான் நடக்குமானா கண்டிப்பா இல்ல. ரிஷப லக்னத்துல பிறந்தவரோ துலாம் லக்னத்துல பிறந்தவரோ குரு மறைந்து போய் தான் இருப்பார். ஆனா பாத்தீங்கன்னா வெளிநாடு தூரதேசம் எல்லாம் போய் கௌரவ பெயர் புகழோட பெரும் செல்வம் எல்லாம் சேர்த்திருப்பார். அது விதிக்கு உட்பட்டது. அந்த விதியை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடியது, ஒரு கிரகம் எப்பொழுது வேண்டுமானாலும் யோகம் செய்யும், எப்பொழுது வேண்டுமானாலும் அவயோகம் செய்யும். கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிற நிலையை பொறுத்து தான். பொதுவான பலன்கள் வேண்டாம், இதுல கொஞ்சம் டீப்பாவே நம்ம பார்த்துடலாம். தனக்காரகர், அதுபோல் குழந்தைக்காரகர், கௌரவ பெயர் புகழ் கொடுக்கக்கூடியவர், அவர் தசையை நடத்த போகிறார். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்பொழுது நல்ல பலன் இருக்கும். குரு தனித்து ஆட்சி பெற்றிருப்பது, அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்ற விதி உண்டு. அதனால் எப்பொழுதுமே தனித்த குருவாக இருக்கக்கூடாது. குருவை ஒரு கிரகம் இணைஞ்சிருக்கணும், அல்லது குருவை ஒரு கிரகம் பார்த்து இருக்கணும், இதுதான் விதி. அதுபோல் குரு எப்பொழுதுமே அதீத வலுவை பெறக்கூடாது. அதீத வலுவை பெற்று அப்பளக்கற்ற ஒளியோடு குரு இருந்தால் என்றால் அந்த பாவத்தை பாதிப்படைய செய்வார், அந்த பாவத்துல பிரச்சனை கொடுப்பார். அந்த வகையில மேஷத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறார், தனுஷுல ஆட்சி பெற்ற இருக்கிறார் நிலையில இருக்கிறார், மீனத்துல பிரச்சனை இல்லை. அதே மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் உச்ச வீடான கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். கடக வீட்டுல குரு இருக்கிறார், புதனும் அங்க உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த குரு தசையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். குரு பகவான் நீசம் பெற்றிருக்கிறார், அந்த நீசம் குருவோட சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், அல்லது புதன் தொடர்பு பெறார்னா அங்க ஜாதகர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறார். முயற்சி பாவமான 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், அங்கே புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார், பிரச்சனையை கொடுக்கிறார். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கூட சுக்கிரன் இருக்கிறார், பிரச்சனையை கொடுக்கிறார். அந்த குரு தசையில கெடுதல்களை கொடுக்கிறார். அப்போ குருவோடு புதன் இணைவு பெற்று ஸ்தான பலத்தை பெறக்கூடாது. பெற்றுட்டார்னா மேஷ லக்னத்திற்கு குரு தசை அவயோகம் பண்றார், கண்டிப்பாக அவயோகம் பண்றார். அதே போல குருவோடு சுக்கிரன் இணைவு பெற்று சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தார்னா குரு தசை அவயோகம் பண்ணிக்கிறது, இதுதான் விதி. அதுபோல் குரு மற்ற கிரகங்கள் குரு தனிச்சு வலுத்திருந்தாலும் சரி,
சூரிய சந்திர தொடர்பை பெற்றிருந்தாலும் சனி பகவானுடைய தொடர்பு செவ்வாயை தொடர்பு பெற்றிருந்தாலும் யோகம். இந்த குருதசை மேஷ லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகாபயங்களை பண்ணிவிடும். அதுபோல் புதனோடோ சுக்கரனோடோ இணைந்து புதன் சுக்கரன் வலுப்பெறக்கூடாது. குரு வலுவிழந்து புதன் சுக்கரன் வலுப்பெற்றிருந்தாருன்னா அந்த குருதசையில நீங்கள் பணத்தை இழப்பீர்கள், மரியாதையை இழப்பீர்கள், குழந்தைகளினால் சற்று ஆதாயம் இல்லாத பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஆதிபத்தியமும் போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைக்கும்ன்றதையும் உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழு அவயோகர்னு குருவை சொல்லிட்டோம். அவயோக கிரகம் குரு நல்லதே பண்ண மாட்டாரன்னா குருவோடு புதன் தொடர்பு கொண்டு புதன் ஸ்தான பலம் பெறுகிறார். குருவோடு சுக்கரன் தொடர்பு கொண்டு சுக்கரன் ஸ்தான பலம் பெறுகிறார். இப்போ குருதசை யோகம் பண்ணும். குருதசைனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல் சனியோடு தொடர்பு கொண்டு சனி ஸ்தான பலம் பெறுகிறார். மகரத்துல நீசம் பெற்ற குருவா இருக்கிறார். சனி அங்க ஆட்சி பெற்று தொடர்புல இருக்குன்னா ரிஷபத்திற்கு யோக காலகட்டம். வெளிநாடு தூரதேசம் போய் அங்க பெரும் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரும் லாபங்களை ஜாதகர் அனுபவித்து வருவார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்போ குருவோடு சுக்கரனோ புதனோ தொடர்பு, சுக்கரன் புதன் சனி இந்த 3 கிரகங்கள் தொடர்பு கொண்டு குருவுக்கு ஸ்தான பலம் குறைந்து சனி புதன் சுக்கரனுக்கு ஸ்தான பலம் பெறுவதை கண்டிப்பாக அந்த குரு தசையில ரிஷபத்துல பிறந்தவங்க இதை துலாத்துக்கும் எடுத்துக்கலாம். துலாத்திற்கும் இதே அமைவுகள் தான். மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அனுபவித்து விடுவீர்கள். குருதசை எந்த கெடுதலுமே பண்ணாது. குருதசை பொதுவாக கெடுதல்னு பார்த்திருப்பீங்க. ஆனா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிகப்பெரிய வெற்றிகளையும் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுத்துருவார்ன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மேஷத்திற்கு பார்த்த அதே பலன் தான் விருச்சகத்திற்கும், ரிஷபத்திற்கு பார்த்த அதே பலன் தான் துலாத்திற்கும். ரிஷபம் துலாம் இதெல்லாம் பொதுவான விதிகள். மாறாக குரு தனித்து வலுக்கிறார். குரு தனித்து வலுத்து அந்த காம்பினேஷன்ல சந்திரனும் வலுப்பெறுகிறார். அல்லது சந்திரமங்கல யோகத்துல, அதாவது குரு சந்திர யோகத்துல எல்லாம் இருக்கு. இல்ல சிவராஜ யோகம்னா சற்று கெடுபலனை தான் கொடுப்பார். குருதசையில கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். நீங்கள் மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குருதசை யோகம் பண்ணணும். எப்படி இருக்கணும்? அதே விதிதான். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் சனி பகவானோடு முதன்மையா தொடர்பு கொள்ளணும். சனி பகவானோடு முதன்மையாக தொடர்பு கொண்டு சனி பகவானுக்கு ஸ்தான பலம் வேண்டும், குரு ஸ்தான பலத்தை இழக்கணும். புதனோடு தொடர்பு கொண்டு புதன் ஸ்தான பலம் பெறணும், குரு ஸ்தான பலத்தை இழக்கணும். இணைந்து இருக்கணும் அல்லது பார்வையில இருக்கணும். இந்த பார்வை இணைவானது ஒரு 13 டிகிரி பாகைகளுக்குள்ள நிகழணும். குரு தசையில ஏகப்பட்ட பலன் கிடைச்சிடும். பார்ட்னர்ஸால ஆதாயம் கிடைக்கும், கூட்டாளிகளால ஆதாயம் கிடைக்கும், வீடு வாகனம் சொத்து சகங்கள்ல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ஸ்தான பலம் ஆனால் பெற்றிருக்க வேண்டும். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் சூரியன் ஸ்தான பலம் பெற்று குரு தொடர்பு கொண்டாலுமே யோக பலனை செய்யும். மாறாக குரு அதிகமா வலுக்கிறார், செவ்வாயோட தொடர்பு கொள்றாருன்னா குருதசை நல்லதை பண்றதுல, குருதசையில நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஸ்தான பலம்னா என்ன சொல்றோம்னா, ஒரு கிரகம் ஆட்சி பெறுவது, உச்சம் பெறுவது, நீசபங்கம் பெறுவது, பரிவர்த்தனை பெறுவது, வர்க்கோத்தமம் பெறுவது, திக்பலத்தில் இருப்பது, இது போன்ற நிலை தான் ஸ்தான பலம். நட்பு நிலை கூட ஸ்தான பலம் தான். இருந்தாலும் உயரிய நிலையில இந்த முக்கியமான அமைவுகள் தான் வருது. இப்படி ஸ்தான பலத்துல கன்னியில் பிறந்தவர்களுக்கும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கும் புதன் சனி முதன்மையா, அடுத்ததாக சூரியன், இதெல்லாம் வலுத்து குரு தொடர்பு கொள்றாருன்னா யோகம் பண்ணும். அதே குரு வலுத்து தனித்து வலுத்தாலும் சரி, செவ்வாயோடு இணைந்து வலுத்தாலும் சரி, சந்திரனோடு இணைந்து வலுத்தாலும் சரி, சாதகம் இல்லாம அந்த குருதசையில பெரும் கஷ்டங்களை கொடுக்கிறார். இப்ப கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, கடகத்தை பொறுத்த வரைக்கும் குருனாலே ஒரு யோகம் 6-9 அதிபதியா வந்துடுறார். இப்ப 6-9ஆம் இடத்துக்கு அதிபதி குருதசை யோகம் பண்ணும்னா கண்டிப்பா ஜாதகத்துல குரு சூரியனோடு தொடர்போ செவ்வாயோட தொடர்போ அல்ல தன்னிச்சு வலுத்து இருக்கணும். அதே குரு பகவான் சனிக்கு ஸ்தான பலம் அதிகரிச்சு குரு வீக் ஆயிடுறாருன்னா குருதசை நல்லா இருக்காது. கடகலக்னத்துல பிறந்தவர்களுக்கு குருதசையில பிரச்சனை இருக்கும். அதே குரு பகவானோடு புதன் தொடர்பு கொண்டு வலுத்தாலும் கூட கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கிறார். புதனும் சனியும் வலுத்து குரு தொடர்பு கொண்டு தசை நடத்தினால் கடகத்திற்கு அவயோகம். அதே குரு பகவான் தனித்து வலுத்தோ சூரியன் செவ்வாயோடு தொடர்பு கொண்டால் யோகத்தை கொடுக்கிறார். சுக்கிரனோடு தொடர்பு கொண்டாலும் யோக பலனை நீங்க அனுபவிக்க முடியும். ஆனால் புதன் சனியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கடகத்திற்கு சாதகம் இல்லாமல் அமைந்து விடுகிறது. சிம்மத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்மத்துல ஜனனிச்சவங்களுக்கு யோகம் பண்ணணும்னா குரு பகவான் செவ்வாயோடு வலுத்து தொடர்பு கொள்வது அல்லது குரு தனித்து சூரியனோடு தொடர்பு கொள்வது, குரு சந்திர தொடர்பெல்லாம் யோகத்தை கொடுத்துரும். குரு புதனுடைய தொடர்பும் யோகத்தை கொடுத்துரும். இங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி வலுத்து குரு தொடர்பு கொள்வது, சுக்கிரன் வலுத்து குரு தொடர்பு கொள்வது சாதகம் இல்லை. சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ஜாதகத்துல வலுவா இருக்கிறார், அந்த வலுவற்ற சுக்கிரனோடு குரு இணைந்து இருக்கிறார் அல்லது பார்வையில இருக்கிறார்னா அந்த திசையில சாதகமான பலன்கள் இல்லை, அந்த குரு திசையில ஸ்ட்ரகிள் இருக்கு. சனி பகவானும் வலுத்து இருக்கிறார், அங்க குரு தொடர்பு கொள்றாருன்னா சாதகம் இல்லாத பலனை இந்த குரு தசை சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்து விடும். தனுஷுல பிறந்திருக்கிறீங்க, மீனத்துல பிறந்திருக்கீங்க, 2 பேருக்குமே லக்னாதிபதியா வந்துடுறார். லக்னாதிபதி திசை யோகம் பண்ணும். அப்படின்னும் போது அதிக யோகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? குரு பகவான் வலுத்து தசை நடத்தினாலும் நல்ல பலன் உண்டு. செவ்வாயோடு தொடர்பு கொண்டோ
செவ்வாய் வலுத்து குரு தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் யோக பலன் உண்டு. அதே போல சூரியன் வலுத்து தசாபுத்தி நடத்தினாலும் நல்ல பலன் உண்டு. சந்திரனோடு தொடர்பு கொண்டு வலுத்து தசாபுத்தி நடத்தினாலும் நல்ல பலன் உண்டு. மாறாக சுக்கிரன் வலுத்து சுக்கிரனோடு குரு தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் நல்லா இல்லை, நல்ல தசையாக இருக்காது. அந்த 16 வருடம் ஸ்ட்ரகிள். லக்னாதிபதியாக என்றாலும் கூட அவர் சாதக பலனை செய்ய மாட்டார், கஷ்ட பலனை செய்வார். அதுபோல் புதனோடு தொடர்பு கொண்டு புதன் வலுத்து குரு தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கான வேல்யூ இருக்காது, உங்களுடைய கூட்டாளி மற்றவர்களுடைய வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டு தனுசு மீனத்திற்கு அவர்கள் வலுத்து குரு வீக்கா இருந்தாருன்னா அந்த திசையில யோகம் பண்றது இல்லை. குருவுடைய காரகம் வெளிப்பட்டாலும் ஜாதகருக்கு திருப்தி கொடுக்கறது இல்லை. நீங்கள் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகரத்திற்கு 3-12 அதிபதி, கும்பத்திற்கு 2-11 அதிபதி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதக ஆதிபத்தியம், மகரத்திற்கு மறைவுபாவ ஆதிபத்தியங்களை வைத்திருக்கிறார். எப்படி இருந்தால் யோகம் பண்றார்? குரு புதன் வலுத்து குரு தொடர்பு கொண்டால் யோக பலனை செய்கிறார். மகரத்திற்கு சுக்கிரனுடைய தொடர்பு இருந்து சுக்கிரன் வலுத்து குரு தொடர்பு கொண்டால் யோகத்தை செய்கிறார். கும்பத்திற்கு புதனுடைய தொடர்பு இருந்து ஒன்றாக இணைந்திருந்தால் யோகத்தை பண்ணி கொடுக்கிறார். கும்பத்திற்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியா சூரியன் வலுத்து சூரியனோட குரு தொடர்பு இருந்தால் யோகம் பண்றார். ஆனால் இருவருக்குமே சந்திரன் வலுத்து குரு தொடர்பு கொண்டால் அவயோகம். சந்திரன் வலுத்து குரு தொடர்பு கொண்டால் அவயோகம். செவ்வாய் வலுத்து குரு தொடர்பு கொண்டாலும் அவயோக பலனை செய்கிறார்கள். அதுபோல் மகரத்திற்கு சிம்மம் அவயோகம் வந்துடும், அதாவது சூரியன் அவயோகம் வந்துடும். கும்பத்திற்கு சந்திரன் அவயோகம் வந்துடும். இதுதான் காம்பினேஷன். அப்போ ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது பொதுவான விதிகளை பார்ப்பதை விட அந்த கிரகம் அங்கு யாரோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், இணைவு பெற்ற கிரகங்களில் எந்த கிரகம் ஸ்தான பலம் கொன்றிருக்கிறது, எந்த கிரகத்தினுடைய பார்வை, இதை பொறுத்துதான் இந்த தசை யோகம் செய்யுமான்றதை பார்க்க முடியும். நம்ம மேல் சொன்ன இந்த பதிவுகள்ல இந்த கிரகங்கள் எது யோகம்னு சொன்னமோ அந்த கிரக தசைனா அந்த கிரகம் தொடர்போட குரு தசை நடக்குதுன்னா நல்ல பலன் இருக்கும். கண்டிப்பாக வீழ்த்தி விட மாட்டார் உங்களை வாழ்க்கையில். அதுபோல் எந்த கிரகம் அவயோக கிரகம்னு சொன்னமோ அந்த கிரகங்களில் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குரு தசை செய்ய மாட்டார். மேலும் ஜோதிட ரீதியான தகவல் உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.